ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஒரு அழகான குட்டி மார்னிங் விளாக் பார்த்துடலாமா? என் குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ நேற்றுக்கே வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். எனக்கு காலையில் வந்து தோசை பண்ணலான்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுதா, ஸோ அறக்க பறக்க நிறைய வேலையெல்லாம் எடுத்து போட்டு பண்ண வேண்டாம், சிம்பிளாக தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு என்னோட ஒரே திங்கிங் வந்து குழந்தைங்களை எனக்கு ஹாப்பியாக ஸ்கூலுக்கு அனுப்புறது மட்டும்தான் இருந்துச்சு. இந்த நகட்ஸ் இருக்குதுல்ல, என்னோட பையன் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது நாங்கள் பஹ்ரைனில் இருந்தோம். ஸோ அவனுக்கு ஸ்கூல் பிரேக்கு வந்து இந்த நகட்ஸ் தான் வாங்கி கொடுத்துடுவேன். பார்த்திங்கன்னா இது வந்து டைனோசர் ஷேப்பில், அப்புறம் மிக்கிமோ ஷேப்லலாம் இருக்கும். க்யூட்டாக இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கடைக்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ அவன் இந்த நகட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வேணும்னு கேட்டிருந்தான். எனக்கு அப்படியே அவன் குட்டி வயசில் எல்கேஜி ஸ்கூல் போனதான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ 12th முடிக்க போகிறான். குழந்தைங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. குழந்தைங்க குட்டியாக இருந்தப்போ எப்பண்டா வளருவாங்கன்னு இருக்கும். இப்போ குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறமா குட்டி குழந்தைங்களும் நம்ம கையில் இருந்தாங்கல்ல, அப்படியே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஃபுல்லாக நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சவுண்டெல்லாம் ரொம்ப அமைதியான மாதிரி இருக்கும். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்பப்போ தேடி போக வேண்டி இருக்கும். ஸோ வந்து குட்டி குழந்தைங்க வச்சுருக்கவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி குழந்தைங்கள வளர்த்தி எடுங்க. குழந்தைங்கள வளர்த்தி எடுக்கிறதே ரொம்பவே அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ லைஃப்பில் வந்து அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி காலையிலே எழும்பி வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுறது. ஸ்கூல் ஆன்லைனில் கிளாஸ் நடந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக எழும்பினா போதும். இன்றைக்கி காலையில் 4:45 அலாரம் வச்சு தான் எழும்பியிருந்தேன். ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா 6:10 வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஆக்சுவலாக எனக்கு தான் காலையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என் குழந்தைங்க கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறீங்க இல்லைன்னு. அவங்க சொன்னாங்க ஜூலை ஆகஸ்ட் 2 months இங்கே ஹாலிடே விடுவாங்க. ஸோ வந்து பிரேக் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக என் குழந்தைங்களுடைய ஒரு பயங்கர ஹாப்பி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறாங்கல்ல. ஸோ நல்லா ஹாப்பியாக தான் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. மேட்ச் தான் பாவம், கிளம்புனதுமே பாவமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் எனக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.